ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி உங்களுக்கு சூப்பரான ஒரு கர்நாடகா ரெசிபிங்க. பிசிபெல்லி பாத், சாம்பார் சாதம் கூட சொல்லுவோம். நம்ம வித்தியாசமாக செய்வோம் இங்கே தமிழ்நாட்டில். கர்நாடகா ஸ்டைல் பிசிபெல்லி பாத் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து அவங்க அந்த மசாலா அரைக்கிறது தான் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மசாலா எப்படி அரைக்கிறது, இந்த பிசிபெல்லி பாத் செய்கிறது எப்படின்னு நான் இன்னும் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். இது எவ்வளோ ஆறுனாலும் அதே கன்சிஸ்டன்சியில் நம்ம சாப்பிட்ற மாதிரி கெட்டி ஆகாமல் இப்படியே இருக்கும். இந்த சாம்பார் சாதம் செய்கிறது எப்படின்னு நான் இன்றைக்கி காட்டிடுறேன் வாங்க. ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம என்னென்னா சாம்பார் சாதத்துக்கு தேவையான காய்கறி கட் பண்ணி வச்சுருக்கோம். கேரட்டு, அப்புறமா உருளைக்கிழங்கு, அப்புறமா முருங்கைக்காய், அப்புறமா சாம்பார் வெங்காயம், அப்புறமா பீன்ஸு, அப்புறம் பூசணிக்காய் இல்லைன்னா முள்ளங்கி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து இப்போவே சேர்க்க வேணாம், நம்ம தாளித்து கொட்டும்போது சேர்க்கலாம். ஒரு தக்காளி நல்லா கட் பண்ணி நல்லா அலசிட்டு கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போது இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து காய் என்ன யூஸ் பண்ணலான்னா பச்சை பட்டாணி யூஸ் பண்ணலாம். அப்படியே நம்ம மஞ்சள் பூசணிக்காய் யூஸ் பண்ணலாம், சௌச்சௌ யூஸ் பண்ணலாம், வெள்ளை பூசணிக்காய் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் கூட நீங்கள் போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த காய்கறி எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு குக்கரில் வச்சுட்டு ஒரு விசிலுக்கு மேலே வைக்கவே வைக்காதீங்க. இந்த காயெல்லாம் நல்லா அழகாக தெரியணும் நம்மளுக்கு சாப்பிடும்போது. அதனால் நம்ம ஒரே ஒரு விசில் வச்சுட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு விசில் வச்சுட்டு இது இறக்கி வச்சு விட்டுடலாம். இது என்னென்னா காய் வந்து ரொம்ப மசிச்சு போகக்கூடாது, அது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இன்னொரு குக்கரில் 1 கப்பு அரிசி, 3/4 கப்பு துவரம்பருப்பு. 1 கப் அரிசிக்கு 3/4 கப் துவரம்பருப்பு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த அரிசி துவரம்பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா அலசிடுங்க, 2-3 வாட்டி அலசிட்டு இதில் 6 கப் தண்ணி ஊற்றுங்க. நம்ம 1 கப் அரிசி 3/4 கப்பு துவரம்பருப்பு எடுத்திருக்கோம் இல்லையா, இதுக்கு 6 கப் தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா மையாக நல்லா இது குக் ஆகணும். ஒரு 5-6 விசில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவு புளி ஊற வச்சு நல்லா சாரெல்லாம் எடுத்துகிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. புளி தண்ணியும் ரெடி ஆகிடுச்சா? இப்போ மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம 1 ஸ்பூன் கசகசா, அப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு எடுத்துக்கலாம். அப்புறமா 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், அப்புறமா காஞ்ச மிளகா, அப்புறமா கொப்பரை தேங்காய் தான் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். கடாய் சூடு பண்ணிக்கோங்க, 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கிற மசாலா எல்லாம் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இதில் நம்ம வந்து காரத்துக்கு இந்த காஷ்மீரி சில்லி 2 போட்டுக்கோங்க, நார்மல் சில்லி 3 போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த காரமும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி பார்க்குறதுக்கு நம்ம கலரும் செம்மையாக இருக்கும். இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இது நல்லா ஆற வச்சுக்கோங்க. தேங்காய் வந்து லாஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. கொப்பரை தேங்காய் தான் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷு தேங்காய் கூட நல்லா இதில் போட்டு வறுத்துக்கோங்க, அப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதெல்லாம் ஆற வச்சுட்டு மிக்சியில் குறையாக அரைச்சி வச்சுக்கணும். இந்த பவுடர் நீங்கள் ஒரு வாட்டி அரைச்சி வச்சிங்கன்னா 1 மாதம் ஆனாலும் அப்படியே இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி வச்சிட்டிங்கன்னா சாம்பார் சாதம், இந்த பிசிபெல்லி பாத் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போது நம்மளுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. நல்லா வெடித்ததுக்கப்புறம் பெருங்காயத்தூள் நல்லா ஒரு 1/2 ஸ்பூன், அப்புறம் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கோங்க. இதில் நம்ம கத்திரிக்காய் ஃபஸ்ட்டு போடலை இல்லையா, அது வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கத்திரிக்காய் ஏன் அதில் போடலைன்னா ரொம்ப மசிச்சு போயிடும். நம்மளுக்கு அந்த கத்திரிக்காய் அங்கங்கே தெரியணுன்னா நம்ம இப்போ தாளிச்சிடலாம். இப்போது சீக்கிரமாக வெந்துடும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கத்திரிக்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காய் வந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சாலே போதும், நல்லா வெந்து வந்துடும். கத்திரிக்காய் நம்ம ரொம்ப நேரம் எடுக்காது இல்லையா வேகிறதுக்கு. இதில் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இந்த கத்திரிக்காய் நல்லா வெந்து வரும். இப்போது அதுக்குள்ளே நம்ம புளி தண்ணி நல்லா கரைச்சி அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளி தண்ணி இதில் ஊற்றிடுங்க. புளி தண்ணி வந்து நல்லா வடிகட்டி
ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சா இல்லையா, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். அப்புறமா நம்ம புளி தண்ணி இதில் ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அந்த மசாலா இதில் போட்டுருங்க. மசாலா எல்லாம் நல்லா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த புளி தண்ணி அப்புறமா நம்ம போட்ட மசாலா நல்லா ஒரு வாட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் ருசிக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். ஏன்னா நம்ம புளி தண்ணி பச்சையாக போட்டோம் இல்லையா, அது நல்லா கொஞ்சம் கொதிக்கணும். அப்போ தான் நம்ம சாம்பார் சாதம் அந்த ஃப்ளேவர் சூப்பராக வரும். இப்போ நம்ம ருசிக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் கல் உப்பு வேணாலும் போட்டுக்கலாம், சால்ட் வேணாலும் போட்டுக்கலாம். பார்த்து போட்டுக்கோங்க. காய்கறிக்கும் சாதத்துக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம உப்பு போட்டுக்கிறோம். இப்போது உப்பு போட்டதுக்கப்புறம் நம்ம முன்னாடியே சாதம் வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, சாதமும் பருப்பும் சேர்த்து நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாதம் இதில் நல்லா மசிச்சுட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொட்டிடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம 5லேருந்து 6 விசில் வைக்கணுங்க. அப்போ தான் இந்த சாதமும் பருப்பும் நல்லா வெந்து வரும். அப்போ தான் நம்மளுக்கு சாம்பார் சாதம் நல்லா திக்காக இருக்கும். இல்லைன்னா பருப்பு தனியாக இருக்கும், சாதம் அரிசி தனியாக இருக்கும், நம்மளுக்கு சாப்பிடவே நல்லா இருக்காது. இப்போ இதில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிடுங்க. இந்த மசாலாவில் நம்ம போட்ட சாதமும் பருப்பும் நல்லா கொதிக்கணும். எவ்வளோ நல்லா இது அந்த ஃப்ளேவர்ஸ் எடுத்துக்கணும். நம்ம போட்ட சாதத்தில் நம்ம போட்ட மசாலா ஃபுல்லாக இறங்கணும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இதில் நம்ம வேக வச்ச காய்கறி கூட சேர்த்துக்கலாம். காய்கறி ஏன் நம்ம லாஸ்ட்டில் சேர்க்குறோன்னா, நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லையா, அதனால் அந்த காய்கறி எல்லாம் அந்த இது மசிச்சு போகாமல் நம்மளுக்கு நல்லா அந்த மாதிரி அங்கங்கே அந்த காய்கறி நல்லா தெரியணுனால நம்ம லாஸ்ட்டில் காய்கறி சேர்க்குறோம். சேர்த்துட்டு இதுக்கப்புறம் கூட இது ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கொதிக்கணும். இப்போ பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது. இதே மாதிரி தான் ஈவினிங் வரைக்கும் வச்சா கூட நீங்கள் இப்படியே தாங்க இருக்கும். நான் சொன்ன அளவில் நீங்கள் அரிசியும் தண்ணியும் கரெக்டாக ஊற்றினீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு சாம்பார் சாதம் சில பேருக்கு கெட்டியாயிடும், அது சாப்பிட்றதுக்கே பிடிக்காது. நம்மளுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்தா கூட இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டுக்கலாம், இல்லைன்னா போட தேவையில்லை. நார்மலாக கர்நாடகாவில் கொஞ்சம் வெல்லம் போடுவாங்க. இப்போ பாருங்கள் நம்ம சாம்பார் சாதம் எவ்வளோ நல்லா ரெடி ஆயிடுச்சு. மேலே நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி அப்படியே தூவிட்டு சூடாக இந்த சாம்பார் சாதம் அப்புறமா அப்பளம் சிப்ஸ் எல்லாம் வச்சு சாப்பிட வேண்டியது தான். கண்டிப்பாக ட்ரை